அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீர்நிலை பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை இடித்து அப்புறப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்கள்? வணக்கம் அகிலா. புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரை சேர்ந்த காசிராஜன் தாக்கல் செய்த மனு. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மா சத்திரம் பகுதியில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் அடிப்படையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 7 லட்சம் திட்டத்தில் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் இடம் நீர்நிலை புறம்போக்கு பகுதியாக வருவாய் ஆவணங்களில் உள்ளது. இந்த பகுதியில் மிகவும் பள்ளமான பகுதி. ஆனால் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான நூற்றுக்கணக்கான லாரிகள் மண் கொண்டு வந்து கொட்ட உள்ளதாகவும், இதனால் எங்கள் பகுதியில் விவசாயிகள் தங்கள் விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் கொண்டு செல்ல முடியாமல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்வது விவசாயம் பாதிக்கும், மேலும் நீர்நிலை பகுதிகளில் எவ்வித ஆக்கிரமிப்புகளும் செய்யக்கூடாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என சுட்டிக்காட்டி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அந்த கட்டுவதை தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் இந்த இடம் நீர்நிலை புறம்போக்கு பகுதி ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டப்படுகிறதா என அரசு தரப்பில் கேள்வி எழுப்பினர். அரசு தரப்பில் நீர்நிலை புறம்போக்கு என ஒத்துக்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஏற்கனவே நீர்நிலை புறம்போக்கு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து எவ்வித கட்டடமும் கட்டக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு உள்ள நிலையில் எவ்வாறு இது போன்ற கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, எனவே இந்த கட்டிடத்தை 4 வாரத்திற்குள் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். நீர்த்தேக்க தொட்டி கட்ட செலவுகளை இதற்கு அனுமதி வழங்கிய உரிய அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் வசூல் செய்ய வேண்டும் எனவும் இந்த அதிரடி உத்தரவு என்பதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீர்நிலை பகுதிகளில் எவ்வித கட்டிடங்களும் கட்டக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் இந்த உத்தரவிட்டு வழக்கை முடுக்கி வைத்து ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.